கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. என்ன சாரதா மேடம் எங்க போயிருப்பாங்கன்னு ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. எங்க எப்படி? இந்த டெலிபோன் பில் பாருங்களேன், இந்த கடைசி ஐட்டத்தை பாருங்க. இது ஒரு எஸ்டிடி கால் 022 which means the பாம்பே போட்ட ஃபோன் கால். ஆமா, இதுதான் சாரதா மேடம் பண்ணின கடைசி டெலிபோன் கால். ஆபீஸ்ல அவங்க நம்பர்ல இருந்து. இந்த நம்பர் யாருதுன்னு தெரிஞ்சுட்டா சாரதா பத்தின வேற போர்ட்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். That's great. நீ உடனே அந்த வேலை பாரு. அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விட்டு சித்திரமோ. அள்ளி அழைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விட்டு சித்திரமோ. பூக்களுக்கு புது வாசம், பேருக்கு ஏனோ வனவாசம். மங்கைக்கென்ன தாய்மொழியோ மௌனம் இவள் வாய்மொழியோ. கனவுக்கு பின் வரும் விழிப்போ இதுவும் என்ன மறுபிறப்போ. பூமை குயில் பாடி என்ன, பூமை குயில் பாடி என்ன ஊருக்குத்தான் புரிந்திடுமோ. உண்மை எங்கு தெரிந்திடுமோ. அள்ளி அழைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. அள்ளி அழைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ. அள்ளி அழைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ. என்னங்க, சாரதா மேடம் கடைசியா பேசின அந்த பாம்பே போன் நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிச்சேன். யாரோட நம்பர்? டாடா கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்னா. அங்க விசாரிச்சதுல சாரதா அங்க வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. That's good.
ஆனா அந்த வேலையில அவங்க சேரலையா. அப்புறம் எங்கதான் போனாளா? அது தெரியலம்மா. கடவுளே, என்னப்பா சோதனை. கவலைப்படாதீங்கம்மா. சாரதாவுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்காது, அதனால வேற வேலையில சேர்ந்திருப்பா. அப்போ அவ பாம்பேல தான் இருப்பாங்கறியா? நிச்சயமா. ஹலோ. ஹாய் ஜீவா. என்ன பொள்ளாச்சியா? ஃபைட்டா டூயட்டா? ரெண்டும் தான். இந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு ஜீவா? என்னங்க வாங்க இப்படி. கொல்ல பக்கமா ஓடி போய் ஒரு பால் வாங்கிப்பாங்க. ஓடுங்க. எதுக்கு இனிமே கொல்ல பக்கம் வாசவையோ போறேனே. சரி ஓடுங்க ஓடுங்க. சொம்பு. சாரதா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லாண்டி. ஆனா வாணி இப்ப மெட்ராஸ்ல இல்ல, ஹைதராபாத்ல இருக்கலாம். பெரிய கார்டியாலஜிஸ்ட் போவ. அடப்பாவி, அவளா? கார்டியாலஜிஸ்டா? ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதுவாளே, அவளா? ஆமா, அவளை போன்ல காண்டாக்ட் பண்ண 2 வாட்டி முயற்சி பண்ண, கிடைக்கல. ரொம்ப பிஸியா அவ. போன்ல கிடைக்கலனா என்ன ஜீவா? நேரா போயிட வேண்டியது தானே. முடியல. 2-3 ஃபினிஷிங் படம் முடிச்சு கொடுக்கணும். முடிச்சு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டாங்களா? அதானே, நீங்க எல்லாம் டப்பிங் பேசுறப்பே கறந்துருப்பீங்களே. ஆமாமா, அதெல்லாம் இல்லாண்டி. பெங்களூருக்கு போன் பண்ணோம். அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ராவுகால பாக்கணுமா, அம்மாவாசை பாக்கணுமா? நேரா போயிட வேண்டியது தானே. பால் ரெடி. ஜீவா, அடுத்து என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போறது? உங்களுக்கு நான் வாசல நிக்க வச்சு பேசணுமா? அங்க பாரு கும்பல் கூடுறது. போங்க உள்ள போங்க. என்னப்பா கும்பல்? ஒரு நடிகை எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. போங்கப்பா, போய் வேலையை பாருங்கப்பா. போங்கப்பா. தொந்தரவு. ஹலோ, குருரங்கன் ஹியர். சார், நான் ஜீவா பேசுறேன். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? மெட்ராஸ்ல இருந்தா? நான் மஞ்சு ஆண்டி வீட்ல இருந்து பேசுறேன். யாரு? பெங்களூர் கடவுளா? ஹலோ சார். சார், நான் இங்க ஷூட்டிங்காக கோயம்புத்தூர் வந்தேன். ஐசி ஜீவா பேசுறா, கோயம்புத்தூர் மஞ்சு வீட்ல இருந்து. சொல்லுங்க சார், ஃபர்தரா ஏதாவது நியூஸ் இருக்கா? போங்க சார். என்ன சார் இப்படி கோட்டை விட்டீங்க? சார், அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. என்ன சார் இது? இத முதல்ல சொல்ல வேணாமா? எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சாமா? அம்மா இப்ப எங்க இருக்காங்க? சாரதா இங்க பெங்களூர்ல இருந்து பாம்பே போயிருக்கணுங்கிறது நிச்சயமா உறுதி ஆயிடுச்சு. ஆனா பாம்பேல எங்க இருக்காங்கிறது தெரியல. என்ன சார் இது? பாதி தகவல் சொன்னா எப்படி? அதானே. half information kills me. மிஸ்டர் ஜீவா, இந்த பாதி தகவல் தான் செத்து போன எங்களுக்கு பாதி உயிரையே கொடுத்திருக்கு. அந்த பம்பாய் செல்வி. ஒருவேளை சாரதா பொம்பாய் செல்வி வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு நினைக்கிறோம். பம்பாய் செல்வியா? யார் இது பம்பாய் செல்வி? என்ன ஜீவா இது? பொம்பாய் செல்வி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன மேன் நீ? தெரியாது சார், கொஞ்சம் புதிர் போடாம சொல்லுங்களேன். பம்பாய் செல்விங்கிறது உங்க கடைசி தங்கச்சி செல்வி. என்ன சொல்றாரு? Are you sure? எஸ் மேன், அவதான் காஞ்சனாவுக்கு தத்து போன பொண்ணு. என்ன குடும்பம் சார் இது? பெத்தவங்களை தான் பார்க்க முடியல, கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாம நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது சார். என்னாச்சு? பம்பாய் செல்விங்கிறது தான் என் தங்கச்சியா. அந்த பாடகி செல்வியா? ஹலோ சார், பம்பாய் செல்விக்கு என்னாச்சு? ஐயோ, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. பாம்பேல அவ வீட்டுக்கு ஒருவேளை சாரதா போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓஹோ, அப்படியா? நான் உடனே வெரிஃபை பண்றேன். உங்களுக்கு சாரதா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. போங்க சார், இப்படி கோட்டை விட்டீங்களே. இப்ப என்ன பண்ணலாம்? பார் ஜீவா, ஒண்ணு பண்ணு. எல்லா வேலையும் தள்ளி வை. உடனே பம்பாய்க்கு புறப்படு. பொள்ளாச்சி ஷூட்டிங். பொள்ளாச்சி ஷூட்டிங் என்ன போடலங்க? 2 நாளைக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. ஐயோ, என்ன ஐயோ? உங்க சினிமால எதை வேணா எப்ப வேணா கேன்சல் பண்ணலாம், தெரியாதா எனக்கு? உனக்காக யாரோ பாட்டு எழுதுறான், எவனோ மியூசிக் போடுறான், எவனோ டான்ஸ் பண்ணி காட்டுறான், எவனோ டயலாக் எழுதுறான், எவனோ ஃபைட் பண்றான். ஆனா கிளாஸ் மட்டும் உங்களுக்கு. ஒரேடியா வாடுறீங்களா ஆண்டி? பின்ன என்ன? காத்துல கர்ணம் போடுறதுல நீயா? உன்னோட டூப்பு. யார் காதுல வேணா பூ சுத்தலாம். நாட் வித் மஞ்சு ஆண்டி. உன் டூப்பை போட்டு 2 நாளைக்கு ஃபைட் எடுத்து சொல்லு. நீ உடனே பம்பாய்க்கு புறப்படு. பம்பாய் போற சரி, அங்க போய் செல்வி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? அட என்னையா நீ? மெட்ராஸ்ல ஜீவாவோட அட்ரஸ கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா? அதே மாதிரிதான் அவளும் இப்ப பிரபலம். பம்பாய் தமிழ் சங்கத்துல கேட்டா அவளோட அட்ரஸ குடுக்குறாங்க. நீ உடனே பம்பாய்க்கு புறப்படு.
to my sweet little sister. Thank you கா. என்னக்கா நேரா இங்க வரல? சூட்கேஸ் எல்லாம் ஒண்ணும் காணோம். ஹாலிடேல இறங்கிருக்கேன். பாம்பேக்கு வந்துட்டு நேரா எங்க வீட்டுக்கு வராம ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்களா? நான் அப்புறம் கோச்சுக்குவேன். நல்ல கோச்சுக்கோ. அப்ப இன்னும் அழகா தெரியும். பாம்பேல லேண்ட் ஆன உடனே உன்னை பார்க்க வந்துட்டேல. உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு செல்வி. ஏன்? You look simply devastating in this dress. போங்கக்கா. ஸ்வீட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். எதுக்கு ஸ்வீட்? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் வேற வேணுமா? This is too much. ஐயோ, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஃளைட்ல கொடுத்தான் பாரு, மாட்டு தோல் மாதிரி கடிக்கவே முடியாம திக்கா ஒரு பூரி. அத சாப்பிட்டு தொலைச்சிட்டேன். இன்னும் 10 நாளுக்கு சாப்பிடவே முடியாது போல இருக்கு. ஆமா, அவங்க அம்மா எங்க? அம்மா உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க. இதோ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இப்ப வந்துருவாங்க. விஐபி வந்திருக்கீங்கல்ல? ஏய், உங்களை மறுபடியும் பார்க்கறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லையா? I love every moment of it. அம்மா மாத்திரம் இருந்திருந்தா தம் பொண்ணு இந்தியாலேயே ஒரு ஃபேமஸ் டாக்டரா இருக்கிறதுல எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க. ஏன் அவங்க இன்னொரு பொண்ணு புகழ்பெற்ற பாடகியா இருக்கிறது தெரிஞ்சா த்ரில்லா இருக்க மாட்டாங்க? அதான் அவங்களுக்கு கொடுத்து வைக்கலையே. பட் சம்திங் டெல்ஸ் மீ அக்கா, she should be alive. எப்படி சொல்ற? மெட்ராஸ்ல நாங்க கச்சேரி சீசன் போயிருந்தப்போ வெள்ள விளையாட்டு ஒரு அம்மா எங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க அம்மா மாதிரி இருந்தாங்களா? அந்த மாதிரி எனக்கு தோணல. ஆனா நான் கையில மனசுங்கிற அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு பாடினப்போ அவங்க அப்படியே தார தாரையா கண்ணீர் விட்டாங்க. அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவங்க நான் தான் உங்க அம்மான்னு தெரியப்படுத்திருக்கலாமே. ஏன் அப்படி செய்யல? அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. டின்னர் ஏ கிளாஸ். என்ன நீ இவ்ளோ அற்புதமா சமைக்கிற? உன் கையை கொஞ்சம் காட்டு, ஒரு முத்தம் கொடுக்கணும். அக்கா, உங்க கையை நான் மொத்தம் கொடுக்க வேண்டாமா? எத்தனை ஹார்ட் நீங்க தொட்டு சரி பண்றீங்க. நீங்க மாத்திரம் அப்பவே டாக்டரா இருந்திருந்தா நம்ம அம்மாவை நீங்க குணப்படுத்திருப்பீங்கல்ல. இப்ப இருக்கிற வசதி மாதிரி அப்பெல்லாம் இல்ல. அம்மாவுக்கு இருந்த வால்வ் ட்ரபிள் மாதிரி தினம் ஒரு கேஸையாவது நான் கியூர் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, எப்பமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எவன் கிடைக்கிறான் பாக்கலாம். மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன்? நல்ல இதே உள்ளவனா இருக்கணும். ஏங்கா, மாப்பிள்ளையோட எக்கோகிராம், கார்டியோகிராம் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் ஓகே சொல்வியா? வரப்போறவனோட ஹார்ட்ல டிஃபெக்ட் இருந்தா என்னவா இருந்தாலும் நான் ரிப்பேர் பண்ணிடுவேன். மனசுல வக்கரம் இருந்தா அதை எப்படி ரிப்பேர் பண்றது? சரி செல்வி, ஒரு பாட்டு பாட. இப்பெல்லாம் சங்கீதம் கேட்கறதுக்கு டைமே இல்லாம போச்சு. எனக்காக ஒரு பாட்டு பாட. செல்வி, பாடுமா. அந்த பாரதியார் பாட்டு பாடுவியே, நின்னை சரணடைந்தேன், அதை பாடு. வாணி, அந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப உருக்கமா இருக்கும். ஒரிஜினல் ராகம் புன்னாக வராளி. அதை அப்படியே சஹானா ராகத்துல பாடுவா பாரு. கச்சேரியில கேட்கறவங்களும் நெகிழ்ந்து போயிடுவாங்க. சில பேர் விக்கி விக்கி அழுவாங்க. பாடுமா.
வெரி ஸ்வீட். சஹானா ராகம் தானே? அத பாடின என்னோட சிஸ்டர் செல்வியும் தான். சரிடா, நான் கிளம்புறேன். ஹாலிடேல என்ன, இங்க வந்து என்னோட தங்கைங்கக்கா. எல்லா நாட்டு கார்டியாலஜிஸ்டும் வந்திருக்காங்க. அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். அங்கதான்டா சௌகரியமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் இங்க வந்துருமா? நிச்சயமா. நான் வரேன். கிளம்புறேன்.